கிளாஸ்க்குள்ள போலாமா? வாய்ஸ் போலாம் பிரேக் மேம். ஆச்சுன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலனா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? லோட் தான் மேம் ஆயிட்டு உங்களுக்கு நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்கா? ஸ்டார்டர் ஸ்கிரீன் ஷேர். அங்க கரெக்ட்டா தான் இருக்கு மேம். உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, அதுக்கு தான் கேக்குறேன். கொஞ்சம் நெட் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி பாருங்க. இந்த வேணும். ஷேர் ஸ்கிரீன் ஆகுதா? சாரி, ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதா? இல்ல மேம், ஷேர் இன்னும் ஆகல. ஆகல? அது லோட் ஆயிட்டே இருக்கு. ஆனா நெட் கிடைக்கதான் செய்யுது மேம். எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுற மாதிரி தான்மா காமிக்குது. நான் ஒரு தடவை வெளியில போயிட்டு வரவா? ஒரு தடவை வெளியே போயிட்டு வாங்க. கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? லைன்ல இருக்கீங்களா? வந்துட்டேன் மேம். கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்ப கேக்குது மேம். ஷேர் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பார்த்து சொல்லுங்க. ஷேர் ஆகுதா? ஓகே மேம். கேக்குதுங்களா நான் பேசுறது? மேம் அதுவே வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளக்க வருது. என்ன எனக்கும் தெரியலம்மா. எனக்கு இப்ப கரெக்டா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஸ்டார்டிங் கரெக்டா இருந்துச்சு. இப்போ நீங்க பேசுறதே ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. நெட்வொர்க் கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்குது மேம். அதெல்லாம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? சுத்திக்கிட்டே இப்ப வருது. வருதுங்களா? மேம். ஓகே. வருது மேம். கிளாஸ்க்குள்ள போலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலனா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இது வரைக்கும் தன் மதிப்பீட்டு வினாக்கள் 1 பார்த்து முடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? மேம். அது அசைன்மெண்ட் கொடுத்திருந்தீங்க. அது முடிச்சாச்சு. அதையும் இப்ப செஞ்சு கருவி செய்தல் கிளாஸ் ரூம்ல போட்டுட்டேன். போட்டுட்டீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து கருவி செய்தல் பத்தி பார்க்கலாம். கருவி செய்தல், ஆடை நெய்தல் இத பத்தி பார்க்கலாம். காசி நகரில் இருந்து ஒரு புலவன் பேசும் முறையை காஞ்சி நகரில் இருந்தவாறே கேட்பதற்கு ஏற்ற ஒரு கருவியை கண்டுபிடிப்போம். ராசபுதன வீரர்களுக்கு தங்கவயல் கொண்ட கன்னட மண்ணில் கிடைக்கும் உயர்ந்த தங்கத்தை தந்து மகிழ்வோம். அதாவது காசி நகர்ல ஒரு மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். தெரியலையா? ம் சுத்தமா தெரியலையா? பிளாங்கா இருக்கா?
ஆமா பிளாங்கா இருக்கு. இப்ப அது வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளக்க வந்திருக்கு அதாவே. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் மாடிக்கு போறேன். மேம் எனக்கும் ஒண்ணும் தெரியல மேம். இன்னைக்குதான் இப்படி பண்ணுது. பிளாங்கா இருக்கா? பிளாக்ல இருக்கு. ஹேஸ் ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் தான் காட்டுது. ஆனா அல்லாஹோ. பிளாங்கா இருக்கு. மாடிக்கே வந்துட்டேன் மேம். இன்னைக்குதான் அப்படி பண்ணுது. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியலங்களே. இருங்க, நான் திருப்பியும் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் குடுக்குறேன், வருதான்னு பாருங்க. ம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்க, அது மட்டும்தான் வர மாட்டேங்குது. தெரியுதுங்களா? நோ மேம். அல்லாஹ். தெரியலைங்களா? தெரியவே இல்லை மேம். சரி, ஓகே. உங்ககிட்ட பிடிஎஃப் இருக்கா? இருக்கு மேம். சரி, அப்ப உங்களதே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ், வேற எதுவும் பண்ண முடியாது. அடுத்த கிளாஸ்ல என்னன்னு பாப்போம் இன்ஷா சரி. அல்லாஹ். ஓகே மேம். ஓகேங்களா? நீங்க ஏன்னா பேசுறது கேக்கும் தானே மேம்? ஆஹ் பிடிஎஃப் குள்ள நான் போனா நான் பேசுறது கேக்குதுல்ல உங்களுக்கு? அது கேக்குது. ஆஹ் நீங்க ஸ்கிரீன் தான் ஷேர் ஆக மாட்டேங்குது. அந்த பிடிஎஃப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல என்னன்னு பாப்போம் அது. எனக்கு இங்க ஸ்கிரீன் ஷேர் ஓகே ஆகுது, மேம். எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஏன்னு தெரியல. ஓகே மேம். அப்ப பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. கருவி செய்தல் ஆடை நெய்தல், அந்த பேஜ் தெரியுங்கள? ஆ மரபு இந்தாவா? கவிதை, 4வது லெசன் மரபு கவிதையில பாரதியார் பற்றி. மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். மேம். சரிம்மா. ஆ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருவி செய்தல்னு வச்சிருக்கீங்களா? இந்த போய்கிட்டு இருக்கு மேம். கீழே போறேன். வந்துட்டேன். மரபு கவிதை வந்துருச்சு. பாரதியார் போட்டிருக்கு. அதுல கருவி செய்தல் ம். எடுத்துக்கோங்க. கருவி செய்தல். தன் மதிப்பீட்டு வினாக்கள் 2க்கு மேல இருக்கு பாருங்க. தன் மதிப்பீட்டு வினாக்கள். அந்த சேர நாடு என்பது எது? அதுவா மேம்? அது கீழே இருக்கு கருவி செய்தல். ஓகே மேம். காசி நகரில் இருந்து ம். ஒரு புலவன் பேசும், அதாவது காசி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல ஒரு புலவன் பேசும் உரைய வந்து காஞ்சி நகரத்துல மேம் இருந்தவாறே. மேம் ஆஹ் மேம் தன் மதிப்பீட்டு வினாக்கள் நடத்திட்டீங்களா? நடத்திட்டேனேம்மா. நடத்தல? இதோட தான் முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பரிசளித்தல் அதோட பரிசளித்தல் முடிச்சிட்டீங்கன்னு அப்படிங்களா? நினைக்கிறேன். சரி சரி, ஓகே. அப்ப ஆ. தன் மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்கலாம். ஓகே சேர மேம். நாடு என்பது எது? சேர நாடு என்பது மேல என்ன கொடுத்திருக்காங்க? சேரநாடா? கேரளம். கேரளத்து பெண். கேரளம். கேரளம். சேரநாடுனா கேரளா. சேர நாடாகிய கேரளத்து அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்திருக்காங்க. கங்கை நதிக்கரையில் மிகுதியாக விளையும் பயிர் எது? பயிறு. மேலே இருக்கு பாருங்க. கங்கை கோதுமை. நதிக்கரையில் பெருமளவில் விளைகின்ற கோதுமை. கோதுமை. கோதுமையை பெற்றுக்கொண்டு. ஆமா மேம். மராட்டியருக்கு எதை பரிசளிக்க பாரதி விரும்புகிறார்? யா- யானைகளின் யானைகளின் தந்தங்களை. கேக்குதுங்களா? ஹலோ.
மேம் அதுவாவே மியூட் ஆகுது மேம். நான் பாடத்துல தான் இருக்கேன். மேம் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியலையம்மா, என்ன சொல்றதுன்னு. இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க மேம். மராட்டியருக்கு எதை பரிசளிக்க விரும்புகிறார்னா யானைகளின் தந்தங்கள். யானைகளின் தந்தம். அப்புறம் கருவி கருவி செய்தல். செய்தல். இதுல வந்து காசி நகர்ல, காசி அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல ஒரு புலவன்னா புலவன், கவிஞர் அந்த மாதிரி அவங்க பேசும் முறைய வந்து காசி நகரத்துல இருந்தவரை கேட்க முடியணும். அப்படி ஒரு கருவி என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். காஞ்சினா வேற ஒரு நகரம். ஒரு நகரத்துல பேசக்கூடிய ஒரு புலவனுடைய பேச்ச வேற ஒரு நகரத்துல இருந்து என்ன பண்றது, கேக்குறதுக்கு ஒரு கருவியை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ராசபுதன வீரர்களுக்கு தங்க வயல் கொண்ட கன்னட மண்ணில் கிடைக்கும் உயர்ந்த தங்கத்தை தந்து மகிழ்வோம். வீரர்களுக்கு என்ன பண்ணுவோம், தங்கத்தை, உயர்ந்த தங்கத்தை, அதாவது தங்க வயல் கொண்ட கன்னட மண்ணில் கிடைக்கும் உயர்ந்த தங்கத்தை கொடுத்து நம்ம மகிழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். மேம் சவுண்டே கேட்கல மேம். கேக்குதுங்களா? கேக்குது மேம். மேம் இன்னைக்கு எனக்கு பாடமே சரியாவே புரிய மாட்டுக்கு. நீங்க கருவி செய்தல் வச்சிருக்கீங்களா அதுல உங்களோட பிடிஎஃப்ல? அதுல வச்சிருக்கேன் மேம். வெளியில இதுல போனாலே எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து உள்ளக்க போகுது. என்னோட வாய்ஸ் கேட்கலனா உடனே சொல்லிடுங்க. நீங்க எல்லாமே ஆஃப் ஆயிடுது, மறுபடியும் உள்ளக்க அதாவே தானாவே வருது, போயிட்டு போயிட்டு வருது. இன்ஷால்லா இந்த ஒரு லெசன் மட்டும் பாப்போமே எப்படியாவது. ஓகே மேம். ஆடை நெய்தல், ஆடை நெய்தல் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் மேம். உயர்ந்த பட்டு நூல்களால் ஆடை நெய்தும், தரமான பருத்தி நூல்களால் உடை நெய்தும் வளைபோல் வீதிகளில் குவிப்போம். இவற்றை பெருமளவில் பொருட்கள் கொண்டு வரும் காசி நகர் வணிகருக்கு விற்று முடிப்போம். உயர்ந்த பட்டு நூல்களால ஆடை செஞ்சு தரமான பருத்தி நூல்கள்ல உடைய நெய்து மழை போல நம்ம குவிச்சு வச்சு காசி நகர்ல இருந்து வர வணிகர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வித்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாங்க. இதுல 4 பத்தி சொன்னாங்க. என்னென்ன, முதல்ல தோணிகள் ஓட்டுதல், அதுக்கப்புறம் பரிசளித்தல், அதுக்கப்புறம் கருவி நெய்தல், கருவி செய்தல், அதுக்கப்புறம் ஆடை நெய்தல். இந்த 4 பத்தி சொன்னாங்க. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஓயாமல் உழைத்தல், அது லாஸ்டா. இப்ப நம்ம இது பாத்துருவோம், தன் மதிப்பீட்டு வினாக்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. காசி டேஷ் பேசும் முறை. யார் பேசும் முறை? காசி நகரத்திலிருந்து யார் பேசுற உரைய காஞ்சி நகரத்திலிருந்து கேட்கறதுக்கு ஒரு கருவியை நம்ம செய்யறோம். ஒரு புலவன். ஒரு புலவன். காஞ்சியில் கேட்பதற்கோர் டேஷ் செய்வோம், கருவி. கருவி செய்வோம். கட்டி டேஷ் கொண்டு வருவார். கட்டி டேஷ் கொண்டு தங்கம். என்னதுமா? தங்க வயல் கொண்டு வருவாராம். தங்க வயல், அதாவது இதுல வந்து திரவியங்கள், அதாவது கீழே வரும், இன்ஷால்லா பாப்போம். ஓகே மேம். ஓகேங்களா? அந்த டேஷ்ல திரவியங்களா மேம்? ஆமா, திரவியங்கள். அடுத்து ஓயாமல் உழைத்தல். ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்யவும், ஆயுதம் செய்யவும், காகிதம் செய்யவும், ஏற்ற வகையில் வேறு பொருட்கள் செய்யவும், பல தொழிற்சாலைகளை தொடங்குவோம். அறிவை வளர்க்க பெருமளவில் பள்ளிக்கூடங்களை நிறுவுவோம். யாருக்கும் பணியாமல் ஓயாமல் உழைத்து உண்மையோடு வாழ்ந்து நாட்டை பலப்படுத்துவோம். அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியுமோ
ஆயுதமும் செய்வோம், ம். காகிதமும் செய்வோம். வேற என்னென்ன காகிதமும் செய்வோம். பொருட்கள் எல்லாம் செய்ய முடியுமா செஞ்சு பல தொழிற்சாலைகளை தொடங்குவோம். அறிவை வளர்க்கறதுக்கு நம்ம பள்ளிக்கூடங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா செய்வோம். யாருக்கும் பயப்படாம ஓயாம உழைச்சிட்டே இருப்போம். நாட்டை ஓகே வளப்படுத்துவோம் மேம். அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இதுல உள்ள தொகுப்புரை, அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பாரத தேசம் பாடல் மூலம் நாட்டுணர்வை மேலும் வளர்த்து கொள்ள முடிகிறது. பாரதியார் கவிதை ஒருமைப்பாட்டை வளர்க்க தூண்டுகோலாக விளங்குகிறது. பாரதியாரால் மரபு கவிதை உயிர்ப்புடன் எழுந்தது. இது மூணும் இதனுடைய நோக்கம், குறிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ பயிற்சி வினா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சது மேம். ஈஸியா தான் இருக்கு. சிந்து நதியின் மீது எவ்வாறு தோணிகள் ஓட்ட வேண்டும் என்று பாரதி விரும்புகிறார்? சிந்து நதியில எப்படி ஓட்டணும்னு நினைச்சாங்க? நிலவு வெளிச்சத்தில் மேல தோணிகள் ஓட்டுதல்னு இருக்கா? நிலவு வெளிச்சத்தில் அந்த பாட்டுலயா மேம்? வினாக்களுக்கு மேல ஒண்ணுக்கு மேல தோணிகள் ஓட்டுதல்னு இருக்கா? இருக்கு. நிலவு வெளிச்சத்தில் சிந்து நதியின் மீது நிலவு சேர வெளிச்சத்தில் சிந்து நதியின் மீது நாடாகிய சேர நாடாகிய நாடாகிய கேரளத்து பெண்களுடன் அழகிய தெலுங்கு மொழியில் பாடல்களை பாடியவாறு பாடல்களை படகள் பாடியவாறு ஓட்டி விளையாடி படகுகளே ஓட்டி மகிழ்வோம் விளையாடி மகிழ்வோம். அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. இங்க கொஸ்டின் என்ன ஓகே மேம். கேக்குறாங்க, சிந்து நதி மீது எப்படிலாம் தோணிகளை ஓட்ட வேண்டும் பாரதி சொல்றாருன்னு கேக்குறாங்க. இப்ப எப்படி ஓட்ட வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க? நிலவு அந்த வெளிச்சத்துல நிலவு வெளிச்சத்துல சிந்து நதியின் மீது சேர நாடாகிய கேரளத்து பெண்கள் அழகிய தெலுங்கு மொழியில் பாடல்களை பாடியவாறு படகுகளை ஓட்டி விளையாடி ஓட்டிட்டு மகிழ்வோம்னு போவேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி பாரதியார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சர் ஓகே வரும். மேம். ஓகேங்களா? ஓகே பாரதியார் மேம். எவ்வாறு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறார்? இதுல எல்லா ஒருமைப்பாடு. தேசமும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாங்க, பாரதியார் சொல்றாரு. இது உங்களுடைய ஓகே ஹோம். மேம். இத உங்களுக்கு இதுல என்ன புரியுது? நான் அவர் எனக்கு பாரதியார் எப்படி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துறார் இந்த பாட்டு மூலயமா? ஓகேங்களா? அத பார்த்து சொல்லுங்க. பாரதி எந்த வகை தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறார்? எந்த மாதிரி தொழிற்சாலைகள்? ஓயாமல் உழைத்தல்னு இருக்கா? தன் மதிப்பீட்டு வினாக்கள் 2 கீழே தெரியுதுங்களா? மேம் என்ன சொன்னீங்க? ஒரு 2 நிமிஷம் கேட்கவே இல்ல. கேக்குதுங்களா இப்போ? போயிருச்சு. மறுபடியும் நான் ஆன் பண்ணி உள்ள வந்திருக்கேன். என்னோட ஸ்கிரீன் ஷேரே ஆகலையா உங்களுக்கு? அது சுத்திக்கிட்டே தான் மேம் இருக்கு. வரவே இல்ல. சரி, ஓகே ஓகேமா. இது தன் மதிப்பீட்டு வினாக்கள் 2 இருக்கா? ஓயாமல் உழைத்தல்னு இருக்கா? ஓயாமல் உழைத்தல். ஆமா மேம். அதுல பாருங்க, ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், ஏற்ற வகையில் வேறு பொருட்கள் செய்யவும் பல தொழிற்சாலைகளை தொடங்குவோம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படிலாம் தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறார்னு கேட்டிருக்காங்க. ஆயுதம் செய்யறதுக்கும் ஒரு தொழிற்சாலை, காகிதம் செய்யறதுக்கும் ஒரு தொழிற்சாலை, வேற என்னென்ன பொருட்கள்லாம் செய்யலாம்னு பல தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி தொடங்குவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே மேம். ஓகேங்களா? அதோட ஆன்சர் அது. அந்த தன் மதிப்பீட்டு வினாக்களுடைய ஆன்சர் மேல இருக்கும். ஓயாமல் உழைத்தல். பயிற்சி வினாக்கள். சாரி மேம். இந்த 3வது பாரதி எந்த வகை தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறார். அதோட ஆன்சர் மேல. ஓயாமல் உழைத்தல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைன் தொடங்குவோம் அது வரைக்கும். அது வரைக்கும். ஓகே மேம். இந்த 2வது क्वेश्चनக்கு ஆன்சர் நானே எனக்கு என்ன அதாவது இந்த கவிதை மூலம் பாரதியார் தேசிய ஒருமைப்பாடுனா எல்லா தேசமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி எந்த வகையில வலியுறுத்துகிறாருன்னு நீங்க உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு சொல்லுங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நான் மாத்தி உங்களுக்கு PDF அனுப்புறேன். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்கத நீங்க தேடி இதுல ரீட் பண்ணி எனக்கு சொல்லுங்க ஆன்சர். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே மேம். அடுத்தது பாருங்க, பாரதிதாசன்.
இருக்குங்களா? இருக்கு மேம். அத பாருங்க. பாரதி வழியில் தோன்றியவரானாலும் மேம் தன் மதிப்பீட்டு விடைகள் அதுக்கு என்ன ஆன்சரு? விடைகளுக்கு என்ன ஆன்சரு? வினாக்களுக்கு மேல சொல்லிட்டேனே நான் தான். ஹலோ, ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது மேம். இப்ப கேக்குது. அது போயிட்டு வருது. எனக்கு என்ன செய்யனே தெரியல மேம். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குது. நான் மறுபடியும் அந்த பிடிஎஃப் போகும்போது கொஞ்ச நேரம் கேக்குது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் நான் உள்ளக்க வரும்போது நானா ஆன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே, பாருங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வேணா வேற போன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இல்லனா ஜூம் டிலீட் பண்ணிட்டு திருப்பியும் ஏத்தி பாருங்க. ஓகே மேம். பாரதிதாசன் 4.2 இருக்கா? பாரதிதாசன் அதுல பாருங்க. பாரதி வழியில் தோன்றியவரானாலும் தனக்கென தனித்த பாதையை உருவாக்கி கொண்டவர் பாரதிதாசன். நாட்டு விடுதலையை பாடியவர் பாரதி. என்னம்மா? சமூக விடுதலையை பாடியவர் பாரதிதாசன். மன உறுதியோடு தமிழ் பகையையும் சமுதாய பகையையும் தகர்க்க போராடியதால் புரட்சி கவிஞர் என பெற்றவர் பாரதிதாசன். எப்படின்னு சொல்லியிருக்காங்க? தமிழ் பகையையும் சமுதாய பகையும் தகர்க்க போராடியதால் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி கவிஞர் என போற்ற பெற்றவரா பாரதிதாசன். இவர் பாடிய தமிழ் என்னும் பாடல் இங்கு பாடப்பகுதியில் அமைகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்துடலாம். முதல்ல திருப்பி இதே எடுத்திருக்கோம். இந்த இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மேம். இதனுடைய நோக்கங்கள்: தமிழ் மொழியின் மேன்மையை விவரிப்பீர்கள், பாரதிதாசனின் தமிழ் பற்றை எடுத்துரைப்பீர்கள், பாரதிதாசனின் கவிதைத்துவத்தை விளக்குவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நோக்கங்கள். ஓகே மேம். இன்ப தமிழ். இந்த பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் மேம். தமிழுக்கும் அமுதென்று பேர். ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேம். ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவொன்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. ஓகேங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? தமிழுக்கு எப்படிலாம் பேரு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அத வச்சு அவங்க எப்படி பெருமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. கேக்குதுங்களா? கேக்குதாமா? கேக்குது மேம். ஓகேங்களா? ஓகே மேம். அந்த பாட்டு வரைக்கும் வாசிச்சேன். கரெக்டா மேம்? ஓகேமா. தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. இந்த பாட்டை வந்து இந்த பாட்டுல வந்து தமிழுக்கு உள்ள பேரு அதாவது சிறப்பு பெயர் மாதிரி ஒரு செல்ல பெயர் மாதிரி சொல்லி அந்த பெயருக்கு ஒரு அர்த்தத்தை தர மாதிரி சொல்றாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் கீழே பார்ப்போம். தமிழும் உரிமையும். தமிழுக்கும் அமுதம் என்ற பெயர் உண்டு. என்னென்ன பெயர்லாம் இருக்குன்னு லைனா பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அத டாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப தமிழுக்கு என்ன பேர் இருக்கு? அமுதம். அமுதம் அப்படின்றத டாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் வச்சு டாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல எடிட்ல போய் டாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கும் அமுதம் என்ற பெயர் அப்படின்றாங்க. அத்தகைய இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரானது. அப்படிப்பட்ட இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர் உண்டு. என்னன்னு இருக்கு? என்னன்னு இருக்கு? மேம் கேக்குதுங்களா? சவுண்ட் கேட்கல மேம். இப்போதான் கேக்குது. தமிழுக்கு அமுதம் என்று பெயர். அத்தகைய இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர் உண்டு. அத்தகைய இன்ப தமிழ் சமூகம் விளைந்திட நீராகவும் திகழ்கிறது. சமூகம் நல்லா விளைந்திடனா இப்ப பயிர் விளைந்து வரும்ல, அந்த மாதிரி விளைந்து வரனா இப்ப செடி எல்லாம் விளைந்து வரும்ல, அந்த மாதிரி சமூகம் வந்து விளைந்து வர்றதுக்கு நீரா என்ன இருக்கு? தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர் உண்டு. அத்தகைய இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊராகவும் இருக்கிறது. நிருமித்த ஊர்வானா ஒருத்தரால உருவாக்கப்பட்ட ஊர், இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஊர் வந்து அப்படின்னு என்னவா இருக்கு? இந்த இன்ப தமிழ் இருக்கு. தமிழுக்கு மதி என்றும் பெயர். அத்தகைய இன்ப தமிழ் உரிமை என்னும் செழிப்பான பயிருக்கு வேறாகவும் நிற்கிறது. எப்படி? செழிப்பான பயிருக்கு வேறாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல என்னென்னலாம் சொல்றாங்க? அமுதம்னு சொல்றாங்க, நிலவுன்னு சொல்றாங்க, மனம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் மதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன் மதிப்பீட்டு வினாக்கள் பாருங்க. தமிழுக்கு எந்தெந்த பெயர்கள் உண்டு என பாவேந்தர் குறிப்பிடுகிறார். என்னென்ன பெயர் பார்த்தோம்? கேக்குதுங்களா? போயிட்டு மறுபடியும் வந்திருக்கு மேம். தன் மதிப்பீட்டு சொல்லுங்க. சாரி மேம். இப்ப கேக்குது. தன் மதிப்பீட்டு வினாக்கள். தன் மதிப்பீட்டு வினாக்கள் 1. தமிழுக்கு எந்தெந்த பெயர்கள் உண்டு என பாவேந்தர் குறிப்பிடுகிறார். என்னென்ன பேர் பார்த்தோம்? அமுது, நிலவு, மனம், மது. இதெல்லாம் பார்த்தோம். தமிழுக்கு அமுதம், நிலவு, மனம், மது என பெயர்கள் உண்டு என பாவேந்தர் குறிப்பிடுகிறார். தமிழ் சமூகத்தின் விளைச்சலுக்கு தமிழ் எவ்வாறு பயன்படுகிறது? விளைச்சல்
விளைச்சலுக்கு எப்படி இருக்கு? நீராகவும் திகழ்கிறது. தேர்ட் லைன்ல விளைத்தலுக்கு நீராகவும் திகழ்கிறது. உரிமை தமிழ் எங்கள் செம்பயிரில் சமூகம் விளைத்தல் நீராகும். உரிமை செம்பயிரில் தமிழ் என்னவாக இருக்கின்றது? என்னவா இருக்கு? கேக்குதுங்களா? லாஸ்ட்ல பாருங்க. உரிமை என்னும் செழிப்பான பயிருக்கு வேறாகவும் நிற்கிறது. மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு தடவை சொல்லுங்களேன், காது கேட்கல. லாஸ்ட் லைன்ல பாருங்க. உரிமை என்னும் செழிப்பான பயிருக்கு வேறாகவும் நிற்கிறது. உரிமை என்னும் செழிப்பான பயிருக்கு வேறு. தமிழ் என்னவாக இருக்கிறதுனா வேறாக இருக்கிறது. ஓகே மேம். கேக்குதுங்களா? கேக்குது மேம். மேம் இதோட நிப்பா போதுமா? ஏன்னா இது ஒழுங்காவே வரமாட்டேங்குது மேம். இப்ப ஸ்கிரீன் தெரியுது இல்மு ஓபன் ஸ்கூல்னு. என்னம்மா கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதாமா? கேக்குது மேம், மறுபடியும் தெரியல மேம். இதோட போதுமா? சரி ஓகேமா. இப்போ கிளாஸ் வந்து லீவ் ஆயிக்கோங்க. பாருங்க இன்ஷால்லா என்னன்னு நான் பாக்குறேன். என்னன்னு அவங்க கிட்ட சொல்றேன். நான் அந்த அடுத்த வாட்டி இன்ஷால்லா புதன்கிழமை வேற போன்ல இருந்து ஜூம் ஆப் ஏத்தி பாக்குறேன் மேம். ஓகே. ஜஸாக்கல்லா ஹைரா மேம். சாரி மேம். பரவாயில்ல, இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா அந்த மேம் ஹோம்வொர்க் நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் ஓகே மேம். சொல்றேன். அதுல இன்ஷால்லா ஹோம்வொர்க் எழுதி இருந்தா நீங்க பார்க்கல. சரி